ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன இதா இது வந்து கால், என்னோடய கால் முட்டி சரிங்களா. இது வந்து ஒரு முட்டி எக்ஸசைஸ்க்காக இது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த முட்டிக்கு கீழே இந்த துணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த முட்டியை வந்து மட்டமான ஒரு தலைவலியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த முட்டிக்கு கீழே வந்து ஒரு துணியை வந்து சுருட்டி இந்த துணியை சுருட்டி நீங்கள் டர்க்கி டவலு எதனா கொஞ்சம் பெருசாக கூட சுற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கிட்டு முட்டி வலி இருக்குது பார்த்தீங்களா, முட்டி தேய்மானம் வலி வயசானவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த முட்டியை வந்து உள்ளிழுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி இப்போ நீங்கள் செய்யும்போது இந்த முட்டி எப்படி அசைது பாருங்கள், தெரியுதுங்களா உள்ளே போகிறது. இப்போ இது எப்படி செய்யணுன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 வெளியே விட்டுருணும். திரும்பி 1 2 3 4 5 6 7 8 இப்படி நீங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 நம்பர் சொல்லிவிட்டு விட்டுருங்க. இந்த 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இப்போ நீங்கள் அடிக்கடி மெத்தப்படி ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணினீங்கன்னா இதில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும், இது வலிக்கும். இது பொதுவாக மருத்துவர்கள் எலும்பு டாக்டருங்க வந்து சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் தான். எனக்கு முட்டியில் சவ்வுட்டு போனதுனால சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஓரளவு பழகி இப்போ நான் நல்லா நேராக தான் நடக்கிறேன். ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்கினா மட்டும்தான் எனக்கு வலிக்கும், இல்லாட்டி நான் நார்மலாக நடக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு இடது கால் முட்டியில் வந்து சவ்வுட்டு போச்சு. இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், 2 நம்பர்ஸ் செய்யுங்கனாரு. அப்புறம் ஒரு 4 நாள் செஞ்சுட்டு திரும்பி 4 நம்பர்னாரு. அப்புறம் 5 நம்பர்ஸ்னாரு. அப்புறம் 6 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் சொன்னார். அப்புறம் நான் உங்களால் எத்தனை நம்பர்ஸ் முடியுதோ அத்தனை நம்பருக்கு இதை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 அது மாதிரி நீங்கள் இழுத்து பிடிங்கன்னு சொன்னால், என்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 15க்கு மேலே எனக்கு சொல்ல முடியல. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம பலத்தை எல்லாம் செலுத்தி இதை வந்து முட்டியை இழுத்து கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்ம நுரையீரல் சுவாசிக்க மாட்டேங்குது. ஒரு 10 மெம்பர் வரைக்கும் ஃப்ரீயாக நம்மளால் மூச்சு விட முடியுது, அதுக்கப்புறம் மூச்சே விட முடியல நம்மளால். அப்போ இந்த முட்டிக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். பொதுவாக மருத்துவர்களுக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் போயிட்டு எங்கள் டாக்டர் டாக்டர் கோவிந்த் சார் அவர்கிட்ட போயிட்டு, அவர் என்னோட ரொம்ப சின்ன வயசுக்கு தம்பி தான். நான் மேக்ஸிமம் தம்பின்னு கூப்பிடுவேன், ஆனால் சாரில் தான் கூப்பிடுவேன். அவர்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க அதிக மெம்பர்ஸ் பண்ண சொன்னீங்க, ஆனால் என்னால் மூச்சு விட முடியலைங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கேட்டார், என்னம்மா மூச்சுக்கும் முட்டிக்கும் என்னம்மா சம்மந்தம், என்னம்மா நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அவர் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, அவர் அதேமாரி படுத்து அவர் பண்ணி காட்டுவாருங்க. உடனே சரின்ட்டு அவரும் அதேமாதிரி டேபிளில் ஏறி உட்காந்து செஞ்சுட்டு 1 2 3 4 5 ஆமாம்மா மூச்சு அடைக்குது அப்படின்னு அவங்க டாக்டர் கோவிந்த் சொன்னார். முட்டிக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்குது. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாரையும் நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்குது, நுரையீரலுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்குது. நமக்கு நுரையீரலில் ஒரு ப்ராப்ளம், ஆக்சிஜன் பத்தலைன்னு சொன்னாக்கா கண் வந்து வீங்கிடுது, இமையெல்லாம் வீங்கிடுது இல்லையா. சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நுரையீரலை தான் சளி பிடிக்குது, ஆனால் மூக்கால துரன்னு ஊற்றுது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் மனிதர்களுக்குள்ளே நேரடியாக இருக்கும் பொழுது ஏன் இந்த மனிதர்களுக்குள்ளான உறவுகள் மட்டும் இப்படி உடைந்து கிடைக்கின்றது, விரிசல் இருக்கிறது, பேராசை இப்படி என்ற சொறிசிறங்கு பிடித்து போயிருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களே இதுக்கு வந்து விடை சொல்லுங்கள். 1 2 1 2 1 2 1 2 நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி குறையும்.